ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாளுங்க. ஏகாதசி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் ஆனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பெருமாளை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு பெருமாளுக்கு எந்த மாதிரி முறையில் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஏகாதசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய ஏகாதசி நாள் அன்னைக்கு பெருமாளை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தெய்வத்திற்கு உரிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறோமோ அது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறையில செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரதுனால இந்த ஏகாதசி ரொம்பவே ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏகாதசி நாளை தவற விடாம இந்த மாதிரி பெருமாளுக்கு மனதார ஒரு வழிபாட்டு முறையை செய்திடுங்க. இப்படி செய்யறதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாத ஏகாதசி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். நாளைய தேய்பிறை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து விட வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு நிலைவாசலில் பூக்களால் அலங்காரம் செய்து விடணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து விட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள் போட்டோ எல்லாத்துக்குமே பூக்களால் அலங்காரம் செய்திடுங்க. அதே போல உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து விட்டு பெருமாளை நினைத்து நீங்க விரதத்தை தொடங்கலாங்க. விரதம் இருப்பது பார்த்தீங்கன்னா அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க இருக்கலாங்க. வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அறிந்து நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் போல 3 வேளையும் மன நிறைவோடு சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அன்று மாலை பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வழக்கம் போல விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைக்கணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவும் அதே போல பெருமாளுக்கு துளசி இலை மாலை அணிவிப்பது ரொம்பவே சிறப்புங்க. அதன் பிறகு சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு மாலை நேரத்தில் பச்சை அரிசியால் பார்த்தீங்கன்னா உங்கள் கையாலேயே கொஞ்சமாக நீங்க தயிர் சாதம் செய்து பெருமாளுக்கு நிவேதனமாக வைக்கலாங்க.
அதாவது நல்ல பசுந்தயிர் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணக்க மணக்க இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை இவை எல்லாம் போட்டு தாளித்து இந்த தயிர் சாதத்தில் கொட்டி கலந்து கொள்ளலாங்க. செல்வ செழிப்பை கொடுக்கும் மாதுளம்பழம் முத்துகளை பிரித்து தயிர் சாதத்தின் மேலே தூவி அலங்காரம் செய்யலாங்க. இந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காகவே செய்த ஒரு சிறப்பான நெய்வேத்தியமா கண்டிப்பா இருக்கணுங்க. இதை பெருமாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டுங்க. உங்களுடைய வேண்டுதலை பெருமாளின் பாதத்தில் கண்டிப்பா நீங்க இந்த நேரத்தில் வைக்கலாங்க. என்ன கோரிக்கை, என்னவெல்லாம் உங்களுடைய மனதில் நீங்க நினைக்கிறீங்களோ அதை அனைத்துமே பெருமாள் முன்னாடி கோரி உங்களுடைய வேண்டுதலை நீங்க செய்யலாங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளணுங்க. துளசி தீர்த்தம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் விஷ்ணு சகஸ்ர நாமம், லக்ஷ்மி சகஸ்ர நாமம் இவைகளை சொல்லலாங்க. கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு விரதத்தை நீங்களே நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த எளிமையான வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நாளை நாள் இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு நீங்களே செய்யலாங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தபடியே செய்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செய்து பெருமாளின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. முடிந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பெருமாளுக்கு செய்கிறதுனால முழு நம்பிக்கையோடு மனதார செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்றதுனால அந்த நாளை இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து பாருங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளன்னைக்கு நீங்கள் பெருமாளுக்கு இந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்திடுங்க. கோவிலுக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் பெருமாளுக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தலையெழுத்தும் மாறும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டு நீங்கள் பலவிதமான குழப்பத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மன அமைதியும் கெட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி தினத்தில் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் பெருமாளை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பரிகாரம் சொல்லாமல் இந்த வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி தினத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி தினத்தில் பெருமாளுக்கு செய்திடுங்க. பெருமாளை இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.